புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடலுக்கு திரும்பும் அலைகள் பகுதி 27 தொடர்கிறது. நாம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 27 தொடர்கிறது. இனி இங்கேயே படுத்து தூங்க பயம் எதுவுமில்லையே. நான் வெளியே கதவை பூட்டுகிறேன் சரிதா. இதையெல்லாம் நம்புவதா வேண்டாமா என்று புரியாமல் சரிதாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்து மிகவும் மேன்மையானவனாக நடந்து கொண்ட ஜேம்ஸ் மீது அந்த வினாடியில் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்மையில் உயரவே செய்தன. கட்டிலில் படுத்திருந்தாலும் அவளால் உறங்க முடியவில்லை. நிம்மதியற்ற மனதுடன் திரும்பியும் புரண்டும் படுத்தாள். தங்களை நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்திருக்கும் அக்காளையும் அம்மாவையும் நினைத்து பார்த்தாள். எதிர்பார்ப்புகளை சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கும் பாலனை நினைத்து பார்த்தாள். இங்கு லாக்கப்புக்குள் இரவை கழிக்கும் சந்திரசேகரனையும் பற்றி சிந்தித்தாள். ஒருவேளை சந்திரசேகரனை அவர்கள் அடித்து உதைத்து துன்புறுத்துவார்களா? இதெல்லாம் நடந்திருக்க வேண்டாம். இந்த பயணம் புறப்பட்டிருக்க கூடாது. பல்வேறு சிந்தனைகள் அவளை படுக்கையில் புரட்டி போட்டு கொண்டிருந்தன. இரவில் ஏதோ ஒரு சாமத்தில், ஒருவேளை கடைசி சாமமாக கூட இருக்கலாம், அவள் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். கண் விழித்த போது பொழுது விடிந்து விட்டிருந்தது. ஜன்னல் கண்ணாடி வழியாக சூரிய கதிர்கள் அவளை தேடி வந்திருந்தன. உற்சாகமற்றவளாக காணப்பட்டாள் சரிதா. படுக்கையிலிருந்து எழுந்தபோது மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த துண்டுச்சீட்டு அவள் கண்ணில் புறப்பட்டது. குளித்து ரெடியாக இரு, மீண்டும் சந்திப்போம், ஜேஜி. உடனே சரிதாவுக்கு ஞாபகம் வந்தது. அவன் முன்பொரு தடவை எழுதிய குறிப்புதான். புடவை கிழிந்ததற்காக வருத்தப்பட வேண்டாம் ஜேஜி. அன்று அந்த குறிப்பு எழுதிய ஜேஜியும் இன்று இந்த குறிப்பு எழுதி வைத்துள்ள ஜேஜியும் எப்படிப்பட்ட மாறுபாடான மனிதன்! இந்த இருவருக்கும் இடையே எவ்வளவு ஏற்றத்தாழ்வு! ஜேம்ஸ் இந்த அறைக்குள் வந்துவிட்டு போனதே தனக்கு தெரியவில்லை. எல்லாம் ஒரு மந்திர வித்தை மாதிரி இருந்தது. ஜேம்ஸ் ஒருவேளை அவனது இருப்பிடத்திற்கு போயிருக்கலாம். திருமணம் ஆகியிருக்குமா? இங்கு குடும்பத்தோடு வசிக்கிறானா? என்ன வேலை செய்கிறான்? வெளிநாட்டில் பணத்தை வாரி குவிப்பதாக கேள்விப்பட்டிருந்தாள். இப்போது திடுமென்று இங்கே என்ன ஏதென்று அவளால் விசாரிக்க கூட முடியவில்லை. குளித்து உடை மாற்றி முடிப்பதற்குள் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திறந்தாள். ஓட்டல் ஊழியர் ஒருவர் காலை சிற்றுண்டி எடுத்து வந்திருந்தார். ஆனால் அவளால் எதையும் சாப்பிட முடியவில்லை. உள்ளுக்குள் என்னென்னவோ வெந்து நீராகி கொண்டிருந்த போது எப்படி பசி எடுக்கும்? மனம் பழுக்க காய்ச்சிய இரும்பு போல சிவந்து ஜொலித்தது. சற்று நேரத்துக்குள் மறுபடி கதவை தட்டும் சத்தம். ஒருவேளை ஜேம்ஸாக இருக்குமோ? கதவை திறந்தாள். முன்பின் அறிமுகமில்லாத 2 இளைஞர்கள். சரிதா ஒரு வினாடி திடுக்கிட்டு பின்வாங்கி நகர்ந்தாள். மீண்டும் ஏதாவது வலைக்குள் சிக்கி கொண்டோமோ? பிறகுதான் அவர்களை அவளுக்கு அடையாளம் தெரிந்தது. நேற்று யூனிஃபார்த்துடன் வந்து சந்திரசேகரனை இழுத்து கொண்டு போனவர்கள். இவர்கள் உண்மையான போலீஸ்காரர்கள் தானா? நாங்கள் நிஜமான போலீஸ்காரங்க தான், பயப்படாதீங்க. உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். சரிதாவுக்கு ஞாபகம் வந்தது. சந்திரசேகரன் அங்குதானே இருக்கிறார். சற்று ஆறுதல் தோன்றியது. போலீஸ் ஸ்டேஷனின் கேட்டை தாண்டிய போது அவளுக்குள் இனம் புரியாத ஒருவித பயம் தோன்றியது. உடல் லேசாக நடுங்க தொடங்கியது. உள்ளே போங்கள் என்று உடன் வந்த இருவரில் ஒருவர் சொன்னபோது சரிதா தடுமாறி விழும் நிலைக்கு வந்திருந்தாள். போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைய வேண்டிய நிலை வந்துவிட்டதே. வாசலை தாண்டி உள்ளே நுழைந்த போது அவள் மனம் வெறுமையாக இருந்தது. ஆனால் அங்கிருந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஒருவிதமான ஆறுதல் ஏற்பட்டது. ஜேம்ஸ் ஜார்ஜ் முழு யூனிஃபார்மில் தொப்பியுடன் கையில் சிறிய உருட்டுத்தடியான கெயினை பிடித்தவர் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். ஜேம்ஸ் சரிதாவை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் தெரிந்தது. ஜேம்ஸ் தன்னையும் மீறி சரிதா சட்டென்று பேரை சொன்னாள். எஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் ஜார்ஜ். சரிதா கையெடுத்து வணக்கம் சொன்னாள். உட்கார். மிடுக்கான குரல். ஜேம்ஸுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்தாள். இருவரின் கண்களும் பரஸ்பரம் சந்தித்து கொண்டன. ஒரு வினாடிக்கு பிறகு சரிதா சட்டென்று பார்வையை நிலம் நோக்கி திருப்பினாள். சரிதா, ஜேம்ஸின் குரல் மெதுவாக ஒலித்தது. ஆச்சரியமாயிருக்கா? என்னை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கவே இல்லை, அப்படித்தானே? நிஜம்தான், எதிர்பார்த்தேன். என் மாமா இங்கே தான் இருக்கிறார். நாங்கள் அவரை ஒன்றும் செய்யலை, தொடவும் போகிறதில்லை. ஆமாம், எங்கே வேலை கிடைச்சிருக்கு? சித்தாரா பேங்கில் தானே? ஆம் என்று தலையாட்டினார். சரி, நீ புறப்படலாம். எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. நான் சரிதாவின் குரல் திணறலுடன் வெளிப்பட்டது. ஏன்? நான் வேலைக்கு போகிறதா இல்லை, வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து பயந்துட்டியா? அப்படியெல்லாம் கிடையாது.
5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க இல்லையா? பேங்க் மேனேஜர் என் நண்பர் தான், மிஸ்டர் வினோத் அவர் பேர். இந்த விஷயம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தால் 5000 கொடுக்காமலே முடிச்சிருக்கலாம். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் சரிதா எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. லெட்டர் பேடை எடுத்த ஜேம்ஸ் அதில் எதையோ எழுதி மடக்கி சரிதாவிடம் கொடுத்தான். இதை மிஸ்டர் வினோத்திட்ட கொடுத்தால் போதும் என்றவன் காலிங் பெல்லை அழுத்தினான். சரிதாவை அழைத்து வந்தவர்களில் ஒருவர் யூனிஃபார்மில் வந்து நின்றார். கிருஷ்ணன் குட்டி, இவங்களை சித்தாரா பேங்கில் விட்டுடுங்க, நம்ம ஜீப்பை எடுத்துட்டு போங்க. சரிதா தயங்கியபடி நின்றாள். புறப்படு சரிதா. ஜேம்ஸின் குரல் அன்பு நிறைந்ததாக இருந்தது. இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சற்று நேரத்துக்குள் சந்திரசேகரன் அங்கு கொண்டு வரப்பட்டான். அவன் நெற்றியில் காயத்துக்கு மருந்து போடப்பட்டு பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. மிஸ்டர் சந்திரசேகரன், நீங்கள் புறப்படலாம். நியாயப்படி உங்கள் மேலே கற்பழிப்பு முயற்சி வழக்கு தொடரணும். அதற்கான எல்லா அடையாளங்களும் ஆதாரமும் இன்னமும் இருக்கு. ஆனால் சரிதாவுக்காக இதை மன்னிச்சு விடுறேன். இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும். இங்கே சரிதாவை நான் பார்த்துக்கிறேன். ஜேம்ஸ் பேசினான். சரிதா? சந்திரசேகரன் தயங்கினான். என்ன? ஜேம்ஸ் நெற்றியை சுளித்தபடி கேட்டான். அவள் எங்கே தங்க போறாள்னு? என் கூடத்தான். அது சந்திரசேகரன் மேற்கொண்டு பேச தயங்கியதாக தெரிந்தது. உங்களை மாதிரியோரு முயற்சியில் ஈடுபடுறதுக்கு இல்லை. ஜேம்ஸின் குரல் உயரத் தொடங்கியது. நீங்கள் புறப்படலாம். மேற்கொண்டும் கேள்விகள் எதையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலை. சரிதா ரொம்ப பத்திரமான இடத்துல தங்குவாங்க. நீங்கள் சரிதாவை பார்க்க விரும்பினா என்கிட்ட வாங்க. சந்திரசேகரன் குனிந்த தலையுடன் நிதானமாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியேறினான். நகரை ஒட்டிய பகுதியில்தான் இருந்தது சிதாரா பேங்க். சிறு முதலீட்டில் நகை மீது கடன், நிலம் மற்றும் கட்டடங்களின் பேரில் கடன் கொடுக்கும் நோக்கத்தில் அந்த பேங்கை தொடங்கியவர் ஆண்ட்ரூஸ். தற்போது 10-15 கிளைகளுடன் தினந்தோறும் லட்சக்கணக்கில் பணப்புழக்கம். சுறுசுறுப்பான நிறுவனமாகியுள்ளது. பேங்கின் தற்போதைய மேனேஜர் முதலாளியின் நெருங்கிய நண்பரான சுதாகரன் நாயரின் மகன் வினோத் நம்பிக்கைக்குரிய யோக்கியமான இளைஞன், படித்தவன். ஆண்ட்ரூஸும் சுதாகரன் நாயரும் வற்புறுத்தியதால் தான் வினோத் இந்த வேலைக்கே வந்தான். கல்லூரி ஒன்றில் லெக்சரராக வேண்டுமென்பது ஒரு காலத்தில் அவன் கனவாக இருந்தது. ஆஃப்டோரை தள்ளி திறந்து கொண்டு சரிதா அறைக்குள் வந்தாள். பணிவுடன் ஜேம்ஸின் கடிதத்தை வினோத்திடம் நீட்டினாள். கடிதத்தை வாங்கிய வினோத் சரிதாவை உட்காரச் சொன்னான். உட்கார்ந்தாள். கடிதத்தை படித்தவன் வியப்புடன் கேட்டான். நீங்கள் காலேஜ் மேட்டா? ஆமாம். ஒரே ஊர்க்காரங்க, தெரிஞ்சவங்க? ஆமாம். நேற்று இதையெல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்லலையே. சரிதா மௌனமாக இருந்தாள். அவள் முகம் லேசாக வாட்டமுற்றது. நேற்றைய அனுபவங்கள் நினைவுக்கு வந்து மனத்தை அலட்டியது. வினோத் வியப்பு அடைந்தான். நேற்று வந்த சரிதாதானா இவள்? அதற்குள் என்ன ஒரு மாற்றம்? நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி, நீங்கள் போகலாம். சரிதா அறையிலிருந்து வெளியேறினாள். முதல் தடவையாக இருக்கையில் அமர்ந்து டைப்ரைட்டரின் கீபோர்டில் விரல்களை ஓட்டி தாள லயத்துடன் டைப் செய்த போது கூட அவளால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியவில்லை. மனம் மரத்து போனது போல் இருந்தது. வீட்டிலிருந்த பணத்துடன் கடன் வாங்கிய பணத்தையும் கொடுத்து வாங்கியிருக்கும் வேலை. இவ்வளவெல்லாம் இல்லாமல் இருந்தால் பேசாமல் ஊருக்கு திரும்பி போயிருக்கலாம். 5 மணியானதும் எல்லோரும் சட்டென்று தங்களது வேலைகளை முடித்துக்கொண்டு கிளம்ப தயாரானாங்கள். வீட்டுக்கு அல்லது போக வேண்டும் என்று நினைத்த இடத்துக்கு அன்பானவர்களை தேடிச் செல்ல ஒவ்வொருவரும் பரபரத்தனர். பேக்கையும் குடையையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் விரைந்தனர். சரிதாவிடம் அப்படி எடுத்து செல்ல போகும் குடையும் கிடையாது, ஓடிச் செல்ல வீடில்லை. அவசரப்பட்டு ஓட லட்சிய இடம் எதுவும் இல்லை. படிக்கட்டில் இறங்கி கீழ்த்தளத்துக்கு வந்தபோது சோர்வடைந்திருந்தாள். எங்கே போவது? தான் தங்கியிருந்த ஓட்டல் அப்சரா எங்கே இருக்கிறது? தனக்காக கேட்டு வைத்த ஹாஸ்டல் எது? எங்கே? ஆதரவற்ற உதவ யாருமே இல்லாத தன்னுடைய நிலையை நினைத்தபோது அவளுக்கு வாய்விட்டு அழ வேண்டும் போலிருந்தது. மெதுவாக கேட்டை நோக்கி நடந்தாள். தலையை உயர்த்தவே அவளால் முடியவில்லை. சரிதா, ஒரு குரல் அழைத்தது. திடுக்கிட்டவள் நிமிர்ந்து பார்த்தாள். எதிரே சப் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் ஜார்ஜ் தனது காரில் காத்திருந்தான். அவளை எதிர்பார்த்து. என்னோடு வர முடியுமா? நம்பிக்கையற்ற குரலில் கேட்ட ஜேம்ஸ் அவளை ஊன்றி பார்த்தான். அவள் முகம் இரக்கத்துக்கு உரியதாக இருந்தது. ஜேம்ஸ் முன்புற கதவை திறந்ததும் சரிதா மௌனமாக காரில் ஏறி அமர்ந்தாள். போரில் தோல்வியடைந்தாயிற்று. துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்து எதிரியிடம் அகப்பட்ட மனக்கலங்காத ஒரு வீரனின் நிலையில் இருந்தாள் அவள். ஏனோ அப்போது சரிதாவுக்கு உரத்த குரலில் அளவேண்டும் போல் இருந்தது. தான் யாரை பார்த்து அருவருப்புடன் பயந்து விலகினோமோ, இன்று அவனிடமே அடைக்கலமாக வேண்டிய நிலை. உயர்ந்த காம்பவுண்ட் சுவருக்குள் ஒளிந்திருந்தது அந்த கட்டடம். கேட்டை தாண்டி மெதுவாக நகர்ந்த கார் ஒரு பெரிய வீட்டின் முன்புற போர்ச்சில் நின்றது. காரிலிருந்து இறங்கிய சரிதா ஒதுங்கி நின்றாள்.
தரைத்தளத்துக்கு மேல் ஒரே ஒரு மாடிதான் இருந்தது. கான்கிரீட் கட்டிடம். உள்புறத்திலிருந்து ஃப்ளஷ் டோரை தள்ளி திறந்து கொண்டு வெளியே வந்த வர்க்கி சரிதாவை பார்த்து ஒரு கணம் வியப்படைந்த பின் கேட்டான், தம்பி, உங்கள் பழைய தலைவலிகளில் ஒன்றாச்சே இல்லையா? வர்க்கி ஜேம்ஸின் குரலில் எச்சரிக்கை துணித்தது. மன்னிச்சிடு தம்பி. தனக்கு நேர்ந்த தவறை உணர்ந்த வர்க்கி தலையாட்டி மறுப்பை வெளிப்படுத்தினான். பின்சீட்டிலிருந்து வர்க்கி வெளியே எடுத்த பொருள்கள் சரிதாவுக்கு வியப்பை ஏற்படுத்தின. அவளது சூட்கேஸும் வானிட்டி பேகும் குடையும் ஓட்டல் அறையிலிருந்து எடுத்து வந்தவையாக இருக்கும். வாமா. ஜேம்ஸ் உட்புறமாக நடந்தான். அவன் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர சரிதாவுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. உட்புறமிருந்த வரவேற்பு ஹாலை அடைந்ததும் ஜேம்ஸ் திரும்பி நின்றான். இது என்னோட சொந்த வீடு. எனக்காக அப்பா வாங்கி தந்தது. இந்த வீட்டுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன் தெரியுமா? சரிதா கேள்விக்குறி உணர்வுடன் ஜேம்ஸை பார்த்தாள். அதோ பாருமா. ஜேம்ஸின் சுற்றுவிரல் காட்டிய திசையில் பார்த்தாள். அங்கிருந்த கண்ணாடி அலமாரி மீது மின்னும் தங்க நிற எழுத்துக்களில் சரிதா ரங்க். சரிதாலயா சங்கீத பள்ளி. சட்டென்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. பாலனின் சரிதாலயம், ஜேம்ஸின் சரிதா ரங்க். பாலன், ஜேம்ஸ். அவள் திரும்பி பார்த்தாள். உன் நினைவுகளுக்காகத்தான். ஜேம்ஸின் முகம் மங்களடைந்தது. சார். அவள் தாழ்ந்த குரலில் அழைத்தாள். வேண்டாம் சரிதா, என்னை ஜேம்ஸனை கூப்பிடலாம். குடும்பம்? அவள் கேட்டாள். ஜேம்ஸ் புன்னகைத்தான். குடும்பம் என்ற வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து இயந்திரகதியில் உதிர்ந்தன. நல்லது, கமான் சரிதா. ஜேம்ஸ் உட்புறமாக நடந்தபடி பேசினான். டைனிங் டேபிளில் காஃபியும் டிபனும் வைக்கப்பட்டிருந்தன. இருவரும் எதிரெதிராக அமர்ந்தனர். சரிதாவுக்கு அப்போது எதையுமே சாப்பிட வேண்டுமென்று தோன்றவில்லை. பிஸ்கட் ஒன்றை எடுத்தவள் அதை கையிலேயே வைத்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன, பசி இல்லையா? சரிதா முகத்தை உயர்த்தினாள். அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. மதியம் எதுவும் சாப்பிடலையா? அப்படின்னா நேற்று மத்தியானம் சந்திரசேகரன் கூட சாப்பிட்டது தான் இல்லையா? அந்த உண்மையை அவளால் மறைக்க முடியவில்லை. சோர்ந்து போன கண்களும் வெளிரிய முகமும் உண்மையை பறைசாற்றி கொண்டிருந்தன. மதியத்தில் அருகிலிருந்த யாரெல்லாமோ சாப்பிடும்படி வற்புறுத்தத்தான் செய்தார்கள். மனமும் உடலும் தளர்ந்து போய் மரத்து கிடக்கும்போது பசி எங்கே இருக்கும்? ப்ளீஸ் சரிதா, கொஞ்சமாவது சாப்பிடு. சரிதாவின் கண்களிலிருந்து நீர் பொங்கியது. விசும்பி விசும்பி அழுதாள். இங்கே பாரு, முதல்ல சாப்பிடு. அதுக்கு பிறகு என்ன பண்ணணுங்கிறதை பற்றி யோசிக்கலாம். ஜேம்ஸ் அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றான். அவள் சாப்பிட்டதாக பேர் பண்ணி எழுந்தாள். மீண்டும் வரவேற்பு ஹாலுக்கு வந்தபோது சரிதா மனோதிடம் பெயர முயன்றாள். பரஸ்பரம் ஒருவரையொருவர் பார்த்தபடி மௌனமாக அமர்ந்திருந்தனர். இருவரும் பேசுவதற்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தனர். கடைசியில் ஜேம்ஸ் அந்த மௌனத்தின் முகமூடியை கிழித்தான். மேற்கொண்டு மாமா. சரிதா கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தாள். அவரை அனுப்பி வச்சிட்டேன். சரிதா நடுங்கினாள். ஜேம்ஸ் ஜார்ஜ் எல்லா விவரங்களையும் விவரித்தான். கடைசியாக உன் வாழ்க்கையை உன்னை காப்பாற்ற ரொம்பவும் கடமைப்பட்டவன் நான். என்னோட கருமையான மறுபுறத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரே சாட்சி நீதான். என்னை நம்புறியா இல்லையான்னு சொல்லு. நம்பலேனா அவங்க கூட வந்திருக்க மாட்டேன். சரிதா மந்திரிப்பது போல பேசினாள். ஜேம்ஸ் மனத்துள் மகிழ்ச்சியின் எல்லையை எட்டி பிடித்தான். ஒரு சாம்ராஜ்யத்தை வெற்றி கண்ட பெருமிதம் அதில் தெரிந்தது. ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் கிடைக்கிறது, அதுவும் உடனடியானா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நினைச்சா இப்போ கூட அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் ஜேம்ஸ் பேச்சை பாதியில் நிறுத்தினான். சரிதா ஜேம்ஸின் முகத்தை பார்த்தாள். இந்த விசாலமான பங்களாவில் நானும் வர்க்கியும் மட்டும்தான் இருக்கிறோம். என் மேலே நம்பிக்கை இருந்தால் சரிதா இங்கேயே தங்கலாம். கல்யாணமாகாத ஓர் இளைஞனுடன் ஒரே வீட்டுக்குள் தனிமையில் வசிப்பதா? சே. அவளுக்குள் பயம் தோன்றியது. அந்த உணர்வு அவள் முகத்தில் பிரதிபலிக்கவும் தவறவில்லை. நான் வற்புறுத்த மாட்டேன் சரிதா. உனக்காக நான் ஹாஸ்டலை ஏற்பாடு பண்ணி தர்றேன். ஆனால் சரிதா, இங்கிருந்து வெளியேறுறது என் மேலே இருக்கிற பயத்தினால இருக்கக்கூடாது. யோசிச்சு பாரு. ஜேம்ஸ் வீட்டுக்குள் போய்விட்டான். வெகு நேரம் யோசனையிலாழ்ந்த சரிதா இறுதியாக எடுத்த முடிவு வேறு எங்கும் போவதில்லை என்பதுதான். தன்னை ஜேம்ஸ் சீண்டுவதாக இருந்தால் அது நேற்று நிர்கதியான நிலைமையிலேயே நடந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தான் எங்கு தங்கியிருந்தாலும் ஜேம்ஸுக்கு அது ஒரு பொருட்டல்ல. கெட்டிக்காரரான சப் இன்ஸ்பெக்டர் அவர். போதாக்குறைக்கு தான் வேலை செய்யும் பேங்கிலும் அவருக்கு செல்வாக்கு உள்ளது. என்னதான் இருந்தாலும் ஓர் ஆண் மகனுடன் தனியாக வசிப்பதென்பது ஒரு வகையில் அக்னி பரீட்சைதான். அதையும் நேரிட வேண்டியதுதான். வீட்டாருக்கு இது தெரிந்தால், பாலனுக்கு தெரிந்தால், ஆனால் என்ன காரணத்தாலோ ஜேம்ஸின் முகத்தை பார்த்து மறுத்து பேச மனம் வரவில்லை அவளுக்கு. தற்போதைய சூழல் வேறு அவளை பயமுறுத்தியது. நிர்கதியான நிலையில், கைவசம் ஒரு பைசா கூட இல்லாத நிலையில் வேறு என்னதான் செய்வது?
சரி, அவள் குரல் பலவீனமாக ஒலித்தது. ஜேம்ஸ் தனது யூனிஃபாரத்திலிருந்து மாறி பேண்ட் ஷர்ட் அணிந்து வெளியே வந்தான். கிளம்புமா, எனக்கு தெரிஞ்ச 2-3 லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. உனக்கு எப்படியாவது ஒரு ரூமை கேட்டு வாங்குறது ஒன்றும் முடியாத விஷயமில்லை. ஜேம்ஸின் கையில் சரிதாவின் பேக், குடை, சூட்கேஸ் எல்லாம் இருந்தன. சார், சரிதா அழைத்தாள். ஜேம்ஸ் திடுக்கிட்டு திரும்பினார். மறுபடியும் சார்? இவள் இப்படித்தான் அழைப்பாளா? இனிமேலாவது என்னை விட்டுடு சரிதா. இந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்தணுமா? நான் சரிதா தயங்கி தடுமாறினாள். நான் பழைய ஜேம்ஸ் தான். வாமா, நேரம் இருட்டிட்டு வருது. நான் வெளியே எங்கேயும் போக தயாரா இல்லை. ஜேம்ஸினால் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. உள்ளுக்குள் பொங்கி வந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு வெளிக்காட்டாமல் ஜேம்ஸ் கேட்டார், அந்த அளவுக்கு என்னை நம்புறியா சரிதா? இப்போ நான் நம்பிதான் தீரணும். மாதவி அம்மாவும் சரளாவும் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர். சந்திரசேகரன் தனியாக வருவதை பார்த்ததும் இருவரும் சற்று ஆறுதல் அடைந்தார்கள். நேற்றே வந்திருக்க வேண்டும். காலதாமதமானதற்கு என்ன காரணமோ முகத்தில் மலர்ச்சியை வரவழைக்க சந்திரசேகரன் மிகவும் கஷ்டப்பட்டான். என்னதான் முயன்றாலும் அவன் மனதில் இருந்த பயம் முற்றிலுமாக அகலவில்லை. சரிதா கடிதம் மூலமாக அங்கு நடந்ததையெல்லாம் விரிவாக எழுதி வெடிகுண்டு போடாமலா இருப்பாள்? நெற்றியில் என்னங்க காயம்? சரளா முதலில் கேட்ட கேள்வியே அதுதான். அதுவா, ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னால் அவசரப்பட்டு இறங்கினேன். கைப்பிடியில் இடிச்சிடுச்சு. அதுக்கென்ன, சின்ன சமாச்சாரம் தானே. ஏற்கனவே தயாராக வைத்திருந்த முதல் பொய்யை வெளியிட்டான். தூங்கி போயிட்டீங்களா? நல்ல வேலை. போன காரியம் என்னாச்சு? மாதவி அம்மாவுக்கு அதை தெரிந்து கொள்வதில் தான் ஆர்வம் அதிகம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அவள் எங்கே தங்கியிருக்கிறாள்? ஒரு ஹாஸ்டலில். அதிர்ஷ்டவசமாக ஹாஸ்டல் ரூம் ஒன்றுக்கு அட்வான்ஸ் கொடுத்த ரசீது அவனிடம் இருந்தது. அவன் அந்த அப்பாவி பெண்களை சுலபமாக ஏமாற்றினான். அவள் கையில் ரூபாய் ஏதாவது கொடுத்தீங்களா? அவள் சம்பளம் வாங்குற வரைக்கும் காலம் தள்ளணுமே. பாவம், என்ன பண்ணுறாளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ. போன இடத்துலையும் முன்கோபப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசி ஆத்திரப்பட்டு நடந்துப்பாளோ என்னவோ. மாதவி அம்மா சந்தேகத்துடன் புலம்பினாள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. இவளோட அந்த குணமெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அதையெல்லாம் தாங்கிக்க நம்மளை மாதிரி யாராவது அங்கே இருக்காங்களா என்ன? சரளா அம்மாவுக்கு ஆறுதல் கூறினாள். அப்போது சந்திரசேகரன் மன வருத்தத்துடன் சரிதாவின் நிலையை பற்றி யோசித்தான். அவளிடம் பணம் ஏதும் இல்லை. பாவம், எங்கே தங்கியிருக்கிறாளோ. ஹாஸ்டல் எதுவென்று கூட அவளிடம் சொல்லாமல் வந்துவிட்டோம். ரசீது தன்னிடம்தான் உள்ளது. உடனடியாக அவளது பேங்க் அலுவலகத்துக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை சிக்கலாகிவிடும். ஒரு வாரம் ஆவதற்குள் சரிதாவிடமிருந்து கடிதம் வந்தது. அதை பார்த்த பிறகு சந்திரசேகரன் சற்று ஆறுதல் அடைந்தான். நல்ல வேளையாக சரிதா தவறாக எதையும் எழுதவில்லை. தான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மற்றொரு விஷயத்தை சந்திரசேகரன் கவனிக்க தவறவில்லை. சுகமாக இருக்கிறாள் என்று எழுதியிருந்தாளே தவிர எங்கே தங்கி இருக்கிறாள் என்று குறிப்பிடவே இல்லை. இதை வேண்டும் என்றே தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் ரேகாவுக்கு எழுதிய கடிதத்தில் தான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருப்பதாக கூறியிருந்தாள். சுகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தாள். ரேகா பாலனிடம் அந்த கடிதத்தை வாசித்து காட்டவும் செய்தாள். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர்றேன். நாம் ஒன்றாவே திரும்பிடணும். ரேகாவின் விஷயத்தை பற்றி சொல்லி வைத்திருக்கிறேன். கடிதத்தை தற்காலிகமாக முடித்துக்கொண்டு அன்புள்ள சரிதா. ரேகாவின் கண்களிலிருந்து மகிழ்ச்சி துளிகள் பொங்கின. எவ்வளவு அன்பாளவள், எவ்வளவு பெரிய மனம் படைத்தவள். கனவுகளின் மணித்தேரிலேறி பறந்து கொண்டிருந்தார் பாலன். அவர் மனம் எங்கோ வெகு தொலைவில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் டைப்ரைட்டர் இயந்திரத்தின் முன்புறம் அமர்ந்து விரல்களால் சங்கீதம் இசைக்கும் அவரின் அன்புக்குரியவளிடம் சென்று விட்டிருந்தது. அவளின் பரந்த மனத்துக்கு முன்னால் தாழ் பணிந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. அன்புக்கு உரியவளே, உன் பாதத்திலுள்ள ஒரு தூசு மட்டும்தான் நான். உன் விசாலமான இதய பரப்பில் ஏதோ ஒரு மூலையில் வளர்ந்திருக்கும் ஒரேயொரு புள்ளிதழ் மட்டும்தான் நான். மனிதன் ஒன்று நினைக்கிறான், அந்த திசையிலேயே சிந்திக்கிறான், அதில் ஆறுதல் கொள்கிறான், அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுகிறான். ஆனால் நடப்பதோ வேறொன்று. ஒருபோதும் எதிர்பார்ப்பதும் விரும்புவதும் நடப்பதில்லையே. எதிர்பார்க்காததும் ஆசைப்படாததும் திடுமென்று நடக்கவும் செய்யலாம். இயற்கையின் மீற முடியாத நியதிகளைப் போல் தான் கடவுளின் குழந்தைத்தனமான இந்த விளையாட்டுகளும். சரிதா இப்படி ஒரு சூழல் தனக்கு நேருமென்று ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. என்றாவது ஒரு நாள் ஜேம்ஸை சந்திக்க நேருமென்றோ அவரிடம் தஞ்சம் புக நேருமென்றோ நினைத்தது கூட இல்லை. ஆனால் நடந்ததென்னவோ அதுதான்.
ஒரு விஷயம் அவளுக்கு புரிந்தது. ஜேம்ஸ் இப்போது பழைய நபர் அல்ல. அதற்கு நேர்மாறாக மாறிவிட்டிருந்தார். உதடுகளில் சதா நெளியும் கேலிச்சிரிப்பு, முகத்தில் துலங்கிக் கொண்டிருக்கும் வெறுப்பும், எப்போதும் கண்கள் சிவப்பேற மதுவருந்தி நிலைத்தடுமாறி இருக்கும் நிலையும், மதுவின் நெடியும், எந்த பெண்ணையும் குறிவைத்து வலைவீசி மயக்கும் போக்கும், இதெல்லாம் அவனது பிரத்யேக அடையாளங்களாக இருந்தன. இன்று ஜேம்ஸ் அதிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக மாறிவிட்டிருந்தார். மதுவை தொடுவதில்லை. முகம் எப்போதும் சோகம் ததும்பியதாக இருக்கிறது. ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியேறி எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்கிற நினைவே இல்லாமல் கண்டபடி அலைந்து திரிந்து கடைசியில் ஒருவாறாக நிம்மதியும் அமைதியையும் கண்டெடுத்தார். எல்லாமோ பயணம் செய்து கடைசியாக வந்து சேர்ந்த இடம் இதுதான், இந்த விளிம்புதான். எவருக்கும் தெரியாமல் இந்த விளிம்பை அபயம் நாடி வந்தார். தன்னை தேடி நாலா திசைகளிலும் பறந்த எந்த ஒரு மனிதரின் பிடிக்கும் அகப்படாமல் வேண்டுமென்றே அதிலிருந்தெல்லாம் ஒதுங்கி மறைந்து வாழ்ந்தார். அந்த சந்தர்ப்பத்தில்தான் சப் இன்ஸ்பெக்டர் பயிற்சிக்கான ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. திடுமென்று ஞானோதயம் பெற்றது போல் தன்னுடைய மறைவு பகுதியிலிருந்து வெளியேறி அப்பாவிடம் சரணடைந்தார். தன் மகன் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வாழ்வதா? பிளாம்பரம்பு தாமஸ் ஜார்ஜுக்கு அந்த நினைப்பே அவமானகரமாக இருந்தது. நீ எங்கேயும் எந்த வேலைக்கும் போக வேண்டாம், சும்மா வந்து மெடிக்கல் ஷாப்பில் உட்கார், அது போதும். திருடர்கள் மற்றும் கொலைகாரர்கள் மத்தியில் கிடந்து உழல வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ஜேம்ஸ் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தான். எனக்கு வேற யார் இதை விட நல்ல வேலை ஒன்றை தர முடியும்? நான் நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சா எனக்கு இந்த வேலை போதும். என்னை சதா உழிப்பு கொண்டிருக்கும் நினைவு தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க இது போதும். கடைசியில் அப்பா மகனுக்காக இறங்கி வந்தார். பேங்கிலிருந்து பணம் செலவழிக்கப்பட்டது. ஜேம்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆனார். இடமாற்றத்தை ஜேம்ஸ் விரும்பவில்லைதான். தாமஸ் மகனுக்காக ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி போட்டார். கார் வாங்கினார். அவ்வப்போது மனைவி குஞ்சம்மாவையும் அழைத்து கொண்டு மகனை பார்க்க வருவார். தன் மகனை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு தயக்கமாக இருந்தது. எனவே அந்த செய்தியை அப்படியே ஒரு இரகசியமாக பாதுகாத்தார். ஜேம்ஸை குறித்து அவருடன் வேலை செய்பவர்கள் நல்லபடியாக பேசினர். கீழ்மட்ட உத்தியோகஸ்தர்களிடம் கூட ஜேம்ஸால் மிகவும் இணக்கத்துடன் நடந்து கொள்ள முடிந்தது. சரிதாவுக்கும் அதெல்லாம் புரியவே செய்தன. இங்கு வந்து சேர்ந்த நாளிலிருந்து இதுவரை ஜேம்ஸிடமிருந்து தவறான எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்பட்டதில்லை. உண்மையில் அந்த விஷயத்தில் அவள் வியப்பு அடைந்தாள். ஜேம்ஸிடம் எப்படி இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன? மட்டுமின்றி தன்னால் முடிந்தவரையில் ஜேம்ஸ் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயன்றான். அவளை சிரிக்க வைப்பதற்காக வேடிக்கையான நிகழ்ச்சிகளை நகைச்சுவையாக பேசுவான். பகல் நேரத்தில் கைது செய்ய நேர்ந்த நபர்கள் குறித்து, அவர்கள் மீதுள்ள வழக்குகள் பற்றி, அவர்களிடம் விசாரணை செய்த முறைகள் பற்றி சுவாரஸ்யமாக சொல்வான். வர்க்கியும் அந்த பேச்சில் கலந்து கொள்வான். நாளடைவில் சரிதாவும் இதிலெல்லாம் ஆர்வம் காட்டத் தொடங்கினாள். எல்லாவற்றையும் ஒருவர் வந்து கரிசனமாக தன்னிடம் கூறும்போது கவனிக்காமல் விட்டுவிட முடியுமா என்ன? சின்ன எஜமானிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து வர்க்கியும் நினைத்து பார்க்காமல் இல்லை. தினமும் மாலை நேரம் வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மௌனமாக வாசிப்பார். சாப்பாட்டுக்கு பிறகு ரேடியோ, டேப் ரெக்கார்டர் என்று எதையாவது கொஞ்ச நேரம் கேட்பார். பிறகு உறக்கம்தான். ஒரு பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை. வீடே மயான அமைதியில் உறங்கி இருக்கும். இவ்வளவு பெரிய வீட்டில் எப்போதும் தான் ஒரு தன்னந்தனி மனிதனாக இருக்க வேண்டி இருக்கும் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அதற்கெல்லாம் இடமே இல்லாமல் போய்விட்டது. ஜேம்ஸ் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த மனிதராக மாறிவிட்டார். அந்த மகிழ்ச்சி வர்க்கியையும் தொற்றிக்கொள்ளவே செய்தது. எனவே அவனும் மகிழ்ச்சியுடன் ஜேம்ஸின் பேச்சில் கலந்து கொண்டான். ஜேம்ஸோ அல்லது வர்க்கியோ யாராவது ஒருவர் சரிதாவை காரில் கொண்டு போய் பேங்க் வாசலில் இறக்கி விடுவார்கள். வேலை முடிந்து திரும்பி வந்த பிறகு சரிதாவும் வெறுமனே இருப்பதில்லை. அந்த வீட்டை ஒழுங்குபடுத்துவதில், சுத்தப்படுத்துவதில் இறங்கி விடுவாள். சமையலறையில் வர்க்கிக்கு உதவக்கூட சரிதா தயங்கவேதில்லை. வேண்டாமா, உங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சேன்னு தெரிஞ்சா தம்பி என்னை சத்தம் போடும். ஆரம்பத்தில் வர்க்கி இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தான். சரிதா வியந்தாள். வர்க்கி அவளை சின்னம்மா என்று அழைத்தான். சின்னம்மாவா? இப்படி சொன்னது யார்? ஒரு தடவை வேடிக்கையாக கேட்டாள். தம்பிதான் சொல்லிச்சு. வர்க்கி சிரித்தவாறு பதிலளித்தான். அதன் பிறகும் அவள் எவ்வளவோ சொல்லியும் வர்க்கி அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. சரிதாவும் வர்க்கியை மாற்ற முடியாது என்று புரிந்து அவன் விருப்பப்படியே விட்டுவிட்டாள். இப்பத்தான் இந்த வீட்டுக்கு ஒரு கலையே வந்திருக்கு, ஒரு நாள் ஜேம்ஸ் கூறினார். உண்மைதான் தம்பி, வர்க்கி ஆமோதித்தான். நாட்கள் செல்ல செல்ல ஜேம்ஸின் மீது சரிதாவின் நம்பிக்கையும் மதிப்பும் உயர்ந்து கொண்டே வந்தன என்பது உண்மை. இவ்வளவு அருகில், அதுவும் தனது பாதுகாப்புக்குள் கைக்கு எட்டும் தொலைவில் இருந்தும் ஒரு மனிதன் இவ்வளவு இயல்பாகவும் திறந்த மனதுடனும் பழகவும் பேசவும் முடிகிறதா? உண்மையில் இந்த மனிதர் எப்பேற்பட்டவர்? இதெல்லாம் இவருக்கு சாத்தியமாகி இருக்கிறதே. சரிதாவின் மனத்தில்
ஜேம்ஸுக்கு குறித்த தன்னம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் பிறந்து உயரத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை நேரம் காலிங் பெல் ஒலித்ததும் வர்க்கி ஓடி வந்து கதவை திறந்தான். இன்னும் தம்பி வரலையே சார். வர்க்கி கதவுக்கு மறுபுறம் இருந்த உருவத்திடம் பதிலளித்தான். சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனிலேயே போய் பார்த்துக்கிறேன், வினோத் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தார். கேட்டை நெருங்கிய போது சரிதா எதிர்பட்டாள். பேங்க் மேனேஜர். சரிதா ஒரு கணம் அசைவற்று போனாள். சரிதா, எப்படி இங்கே? ஓஹோ, காலேஜ் மேட்டை பார்க்க வந்திருக்கீங்களா? வினோத் சிரித்தபடி கேட்டார். ஜேம்ஸ் இன்னும் வரலை. நானும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சரிதா, ஜேம்ஸை நீங்கள் உடனடியாக பார்க்கணும்னா என் கூட வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். அப்படி ஒன்றும் அவசரமில்லை சார், சரிதா உடனடியாக பதிலளித்தாள். சரி, நான் கிளம்பட்டுமா? வினோத் கேட்டை கடந்து வெளியேறினான். வினோத்துக்கு சரிதாவை மிகவும் பிடித்து விட்டது. அவரின் வீட்டாரும் கல்யாணம் செய்ய சொல்லி விடாமல் அவரை வற்புறுத்தி கொண்டிருந்தனர். மனதுக்கு பிடித்த ஒரு பெண் அகப்படாததால் கல்யாணம் தள்ளிக்கொண்டே போகிறது. சரிதாவை பார்த்ததும் தன்னுடைய தேடல் முடிந்து விட்டதாக அவருக்கு தோன்றியது. ஜேம்ஸ் ஜார்ஜை சந்தித்தால் அவள் குடும்பம் மற்றும் பின்னணியை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தார். அந்த நோக்கத்துடன் தான் இன்று நண்பனை பார்க்க புறப்பட்டு வந்திருக்கிறார். அன்று ஜேம்ஸ் சற்று லேட்டாக வீட்டுக்கு வந்தார். கார் சத்தம் கேட்டதும் சரிதா வாசலுக்கு வந்தார். இன்னும் தூங்கலையா சரிதா? ஜேம்ஸ் கேட்டார். அவர் முகம் மலர்ந்தது போலிருந்தது. தனக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறதா என்ன? தூக்கம் வரலை. சரிதாவும் சிரித்தவாறு பதிலளித்தாள். அந்த சிரிப்பு ஜேம்ஸின் மனத்துள் அமிர்த மலை பொழிந்தார் போல் இருந்தது. நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு சரிதா. ஜேம்ஸ் தன் அறைக்குள் நுழைந்தார். பாலனை பற்றி இப்போது ஜேம்ஸிடம் சொல்லிவிட்டால் என்ன என்று சரிதா எத்தனையோ தடவை நினைத்திருக்கிறாள். ஆனால் சொல்வதை ஏதோ ஒன்று தடுப்பது போல பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு முறையும் தவிர்த்து கொண்டே வந்தாள். லுங்கிக்கு மாறி தோளில் டர்க்கி டவல் ஒன்றை போட்டபடி ஜேம்ஸ் விரைவிலேயே திரும்பி வந்தார். இங்கே எல்லாமே பிடிச்சிருக்கு இல்லையா? வருத்தப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவும் இல்லையே? ஜேம்ஸ் கேட்டார். பதிலாக அவள் புன்னகைத்தாள். உனக்கு ஏதாவது வசதி குறைவோ தேவையோ இருந்தால் தயங்காமல் சொல்லலாம் சரிதா. சரிதா ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு கவரை எடுத்து ஜேம்ஸிடம் நீட்டினாள். என்ன ஏதோவென்று தெரியாமல் ஜேம்ஸ் அதை ஆவலுடன் வாங்கினார். திறந்து பார்த்தபோது புத்தம்புது நோட்டுகள் சில அதற்குள் இருந்தன. சரிதாவின் முதல் மாத சம்பளம். இது எதுக்கு? எனக்காக இந்த மாதம் பூராவும் நீங்கள் நிறைய பணம் செலவழிச்சிருக்கீங்க, அதுக்காக இதை வச்சுக்கங்க. சரிதா. ஜேம்ஸின் முகம் வெளிரியுது. நீ இன்னும் கொஞ்சம் கருணையோடு நடந்துக்கலாமே. ஜேம்ஸ் சரிதா பேச தொடங்கினாள். பணங்கிறது யாருக்கும் சும்மா கிடைக்கிறதில்லை. மாமாவும் பணம் அனுப்பி தந்திருந்தார். எனக்காக நீங்கள் எதுக்காக பணம் செலவழிக்கணும்? ஆனால் பதிலாக ஜேம்ஸின் நீர் நிறைந்த கண்களை பார்த்த சரிதா மனம் மருந்தினாள். நான் உங்களை அவமானப்படுத்திட்டேனா? சரிதா கேட்டாள். நீங்கள் அப்படி நினைக்கிறதா இருந்தால் நான் இங்கே தங்கி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கும். நான் இங்கே தங்குறது நல்லதில்லை. ஏதாவது சௌகரிய குறைவு இருந்தால் சொல்லலாம்னு சொன்னேனே என்ற ஜேம்ஸ் அந்த கவரை அவளுக்கு முன்பாக டீப்பாயில் வைத்துவிட்டு எழுந்தார். நான் இந்த பணத்தை எடுத்துக்க போகிறதில்லை. உனக்கு நான் ஒரு தொல்லையாக இருந்தால் தாராளமாக வேறு இடத்துக்கு போகலாம். ஆனால் அதுக்கு என் உதவியை எதிர்பார்க்க கூடாது. உன் விருப்பப்படி நடந்துக்கலாம். ஜேம்ஸ் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தார். ஒருவேளை தான் தவறு செய்து விட்டோமோ? சரிதா யோசித்தார். தனக்காக இவர் பணம் செலவழித்திருக்கிறார். அதை திருப்பி கொடுப்பது தவறா? தவறென்று ஜேம்ஸ் நினைக்கலாம். அப்படியானால் அவர் மன வருத்தப்பட்டிருக்குமோ? தான் மறுபடியும் அவர் மனத்தை நோகடிக்கும் வேலையை செய்து விட்டோமோ? சரிதா வந்தபோது ஜேம்ஸ் மடுக்கையில் மல்லாந்து படுத்திருந்தார். வெறித்த நிலையில் மேற்புறம் ஒளி செறிந்து கொண்டிருக்கும் அழகான அலங்கார விளக்கை பார்த்து கொண்டிருந்தவன். அவர் விழிகள் அந்த முகத்தில் துயரம் உறைந்து கிடந்தது. ஜேம்ஸ் என்று அழைத்தபடி சரிதா அவரிடம் வந்தாள். நான் உங்கள் மனசை வருத்தப்படுத்தணும்னு இதை செய்யலை. என் மன திருப்திக்காகத்தான். முன்ன கூட சுய திருப்தியிலும் தீர்மானத்திலும் தானே நீ ரொம்ப ஆர்வம் காட்டினே. இதையெல்லாம் கேட்க நான் யார்? உன் விருப்பம் என்னவோ அப்படி நடக்கட்டும். இது பச்சாதாபத்தினால் விளைந்த இரக்கத்தின் குரல்தான் என்பது அவளுக்கு தெளிவாக விளங்கியது. சுலபத்தில் மீள முடியாத ஒரு சிக்கல் அல்லவா இது என்ற நினைவுடன் சரிதா சற்று வேடிக்கையாக பேசத் தொடங்கினாள். நானாக இங்கிருந்து போக போகிறதுமில்லை, ரூபா தரப்போகிறதுமில்லை. ஒருபோதுமே. ஒரு நாள் நீங்களா கோபத்தில் கத்த போறீங்க, வெளியே போடின்னு. சிதாரா பேங்கின் உரிமையாளர் ஆண்ட்ரூஸின் மருமகன்தான் வர்கீஸ். அவனை மேனேஜராகவும் ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் அவனுக்கு அதில் ஆர்வம் இருக்கவில்லை. ஏதாவது வெளிநாட்டுக்கு போவதென்பது அவன் நோக்கம். வர்கீஸ் பிஏ பாஸான போதே அவன் மைத்துனன் பிஎட் படிக்க சிபாரிசு செய்தான். வெளிநாட்டில் அதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினான். அடுத்த மாதமே போகத்தக்க விதத்தில் மைத்துனர் ஏற்பாடும் செய்திருந்தார். என்ஓசி அனுப்பியிருப்பதாகவும் தகவல் வந்தது. அந்த செய்தியை தாத்தாவிடம் சொல்வதற்காக வர்கீஸ் வந்திருக்கிறார். தாத்தாவின் நண்பரின் மகன் என்ற நிலையிலும் வினோத் வர்கீஸின் நண்பன்தான். வினோத்தை பார்ப்பதற்காக வர்கீஸ் பாங்கைக்கு வந்தான்.
துபாய்க்கு போக போகிற அதிர்ஷ்டசாலியாயிற்றே வினோத் இதயபூர்வமான வர்கீஸை வரவேற்றார். திரும்பி வரும்போது நான் என்ன கோடீஸ்வரனாவா வரப்போகிறேன்? விட்டுட்டு போ, நாங்களும் ஏதோ பிழைச்சிக்கிறோம். ஓகே, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களின் சந்தோஷமே ஒரு பார்ட்டி தான். அதிலிருந்து நான் தப்பிச்சிட முடியுமா? அப்கோர்ஸ், வினோத் வாய்விட்டு சிரித்தார். அந்த சமயத்தில்தான் ஆஃப்டோரின் மறுபுறம் புடவையின் மடிப்புகள் புலப்பட்டது. எஸ், வினோத் அனுமதி அளித்தார். அவசரமான ஒரு கடிதத்தை கையெழுத்துக்காக கொண்டு வந்திருந்தாள் சரிதா. கதவை திறந்து உள்ளே நுழைந்த சரிதா நெருப்பை மிதித்தவள் போல் அதே கணத்தில் திடுக்கிட்டாள். பால் வர்கீஸும் அவளை பார்க்க தவறவில்லை. வினோத் இந்த இருவரையும் கவனித்தார். அவர் மனதில் சந்தேகம் முளைவிடத் தொடங்கியது. டைப் செய்து வந்த கடிதத்தை டேபிள் மீது வைத்துவிட்டு சரிதா சட்டென்று வெளியேறினாள். மறுபடி அவள் டைப்ரைட்டருக்கு முன்னால் அமர்ந்தபோது வியர்வையில் நனைந்திருந்தாள். ஃபேன் காற்று சுழன்றடித்ததும் அவளின் வியர்வை உலர்ந்ததாக தெரியவில்லை. அகமும் புறமும் ஒரே மாதிரி புழுங்கிக் கொண்டிருந்தது. சரிதாவை உனக்கு தெரியுமா வர்கீஸ்? குரலில் எந்தவிதமான வேறுபாட்டையும் காட்டாமல் வினோத் கேட்டார். வர்கீஸ்க்கு இது நல்ல சந்தர்ப்பமாக தோன்றியது. என்னது, தெரியுமாவா? வர்கீஸின் குரல் ஏக தாளத்துடன் ஒலித்தது. என் கிளாஸ்மேட் சரிதா, காலேஜில் ஃபேமஸானவள், அந்த காலத்திலிருந்தே. நம்ம சப் இன்ஸ்பெக்டரோட கீப்பா. வினோத் திடுக்கிட்டார். எங்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு காரணமே இவள்தான். 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க. 2 பேருமே டிகிரி முடிக்கலை. என் ஃப்ரெண்டு ஜெயன் இவளை ஒரு தடவை பெண் பார்க்க போயிருந்தான். சரிதாவை நேரில் பார்த்ததும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டான். தான் கஷ்டப்பட்டு நெய்தெடுத்த கனவுகளின் இலைகள் அருந்து நாசமாவதை எதுவும் செய்ய இயலாதவராக பார்த்து கொண்டிருந்தார் வினோத். தான் இத்தனை நாளாக காத்திருந்தது, கைப்பிடித்தது இப்படிப்பட்ட வேசை ஒருத்தியையா? ரொம்ப மோசமான கேரக்டர். எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா வேலைக்கு எடுக்கவே சம்மதிச்சிருக்க மாட்டேன். இப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? வினோத் அதையெல்லாம் கவனித்ததாக தெரியவில்லை. தன் நோக்கத்தை தெரிந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக ஏமாற்றியிருக்கிறார் என்பதுதான் அவர் சிந்தையில் ஓடியது. சரிதா மிகவும் நல்ல பெண் என்றல்லவா சொன்னார்? பாவம், அப்பா இல்லாத பெண் என்றும் பரிதாபத்துடன் சொன்னாரே. ஓஹோ, அப்படியானால் கெட்டுப்போன அவளை தன் தலையில் கட்டி வைத்துவிடலாம் என்று நினைத்து விட்டாரா? அவரின் பாரத்தை இறக்கி வைத்து விடலாமே. வஞ்சகன், துரோகி. வினோத் பல்லை கடித்து கொண்டார். தான் சரிதா ரங்குக்கு சென்றபோது சரிதாவும் அங்கு வந்திருந்தாலே ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டரை சந்திக்கத்தான் வந்திருப்பாள். ஏனோ தனக்கு அப்போது அது தவறான ஒரு விஷயமாக தென்படவில்லை. சரிதா ரங், அதுவே கூட இவளுக்காக இவள் பெயரில் கட்டியதாக இருக்கலாம். இவள் பெயரே தான். ஆகா, பார்த்தால் எப்படிப்பட்டவளாக தெரியவில்லையே. பூனை மாதிரியல்லவா இருக்கிறாள். எவ்வளவு அழுத்தக்காரி. களங்கமற்ற முகத்துடன் சிரிக்கும்போது வஞ்சனையின் விஷப்பற்கள் தான் முன்வரிசையில் இருக்கின்றன என்பது எவருக்கு தெரிகிறது? இதயத்தையும் மனத்தையும் வெளிப்புறமாக பார்க்க முடியாமல் இருப்பது எவ்வளவு நல்ல விஷயம். இல்லாவிட்டால் எத்தனை பெண்கள் தங்களின் சொந்த வஞ்சகங்களை ஒழித்து வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒரு பெண்ணிடம் இவ்வளவு வஞ்சகம் இருக்க முடியுமா? இதையெல்லாம் மறைத்து இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா? போனதெல்லாம் சரி, நம்முடைய ஆசையை இந்த இடத்திலே முடித்து கொள்ள வேண்டியதுதான். நல்ல வேளையாக இந்த கட்டத்திலாவது உண்மையை தெரிந்து கொள்ள முடிந்ததே. இல்லாவிட்டால் எவ்வளவு கொடூரமாக வஞ்சிக்கப்பட்டிருப்போம். என் அருமை நண்பனே வர்கீஸ், நீ சரியான சமயத்தில் வந்து உதவி இருக்கிறாய். இல்லாவிட்டால் நான் விதியின் குரூரமான விளையாட்டு பொம்மையாகி இருப்பேன். என்னுடைய எதிர்காலம் கண்ணாடி துண்டுகளாக நொறுங்கி போயிருக்கும். என் இதயம் மிகவும் மோசமாக நொறுக்கப்பட்டிருக்கும். நண்பனே, நன்றி. 1000 நன்றிகள் உனக்கு. ஒரு பெண்ணின் வஞ்சனை என்னும் விஷப்பற்களின் தாக்குதலிருந்து என்னை காப்பாற்றி விட்டாய். என்னுடைய வாழ்க்கையையும் உயிரையும் காப்பாற்றியவன் நீ. இந்த நன்றியை என் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க மாட்டேன். மறுபடியும் நன்றி சொல்கிறேன். 1000 நன்றிகள் உனக்கு. நான் இங்கு நலமாக இருக்கிறேன். பாலன், உங்களை அடிக்கடி சந்திக்க முடியவில்லையே என்கிற வருத்தத்தை தவிர்க்க முடியவில்லை. இத்தனை நாட்களாகவா பிரிந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும்போது வியப்பு தோன்றுகிறது. நீங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறேன். நலமாகத்தானே இருக்கிறீர்கள்? ரேகா எப்படி இருக்கிறாள்? ஜேம்ஸ் ஜார்ஜும் இந்த ஊரில்தான் இருக்கிறார். ரேகா, உனக்கு அவரை ஞாபகம் இருக்கிறதா? இப்போது அவர் பழைய மனிதராக இல்லை, சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். மிகவும் நல்ல மனிதராக மாறிவிட்டிருக்கிறார். அவரிடம் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எனக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. இவரா இப்படியெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்து கொண்டார் என்று நினைக்க தோன்றுகிறது. நான் பணிபுரியும் சிதாரா பேங்கின் மேனேஜர் ஜேம்ஸின் நெருங்கிய நண்பர். இதுவரை இங்கு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர்களில் இவரை போன்ற நல்லவர்கள் யாருமில்லை என்று பேசிக்கொள்கிறார்கள். பிறகு ரேகா சட்டென்று வாசிப்பதை நிறுத்தினாள். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும்.
நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.